ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல மிகவும் பரபரப்பான ஒரு மேட்டரை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் ரொம்பவே சந்தோஷமா கல்யாண நாளை நோக்கி நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி விஜய் எப்படியாச்சும் தன் வசம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணா எதுவுமே முடியல. இதே எல்லாத்துக்குமே விஜய் சொல்ற ஒரே ரீசன் கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆகட்டும். இதே சொல்லிட்டே இருக்கும்போது கல்யாணம் ஆனதும் வைக்கிறேன்டா உனக்கு ஆப்பு மல்லி உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணம் நோக்கி ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தா. அந்த சமயத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி கட்டுற நேரத்துல போலீஸ் நிக்கிறாங்க. இத பார்த்ததுமே சுடர் சும்மா மிரண்டு போயிட்டா. எதனால நின்னாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் போயிட்டு எல்லாரையுமே கூப்பிட்றான். ராஜேஸ்வரியுமே கூப்பிட்டுட்டான். உடனே எல்லாருமே கல்யாணம் எல்லாமே பரபரப்பா போயிட்டுருக்கு. ட்ரெஸ் எல்லா சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு. இப்ப கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஆனா வெண்பாவுக்கு மட்டும் சுத்தமா விருப்பமே இல்லங்க. ஒரு பர்சன்டேஜ் கூட வெண்பாவுக்கு விருப்பமே இல்ல, இந்த கல்யாணத்துல. அப்படி இருக்கும்போது விஜய்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா விஜய் இப்போ சூழ்நிலை கைதியா போனதுனால விஜய்க்கு என்ன பண்றது, என்ன முயற்சி எடுக்கிறதுன்னே சொல்லிட்டு எதுவுமே தெரியாம தான் இருந்துட்டு இருக்காரு நம்ம விஜய். மல்லிக்கு சுத்தமா மனசே சரியில்ல. மல்லி இவ்வளோ நாள் ஜெயிச்சுட்டு தாங்க வந்தாங்க. ஏன்னா சுடர் ஒரு பிளான் போட போட நம்ம மல்லி அது எல்லாத்தையுமே ஃப்ளாப் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியில வச்சாங்க பாருங்க ஆப்பு. அதான் தாலி கட்ட போற நேரத்துல மல்லி என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு மல்லிக்கு சுத்தமா புரியல. கடவுளே, நான் 2 பேர மட்டும் தான் நம்புனேன். ஒண்ணு விஜய், ஒண்ணு நீ. விஜய் சூழ்நிலை கைதியா மாறுனதுனால அவர் அவரால இதுக்கு எனக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனா நீ மட்டும் என்ன கைவிட்றாத. என்னையும் சரி, என் புள்ள வெண்பாவையும் சரி, உன்னை நம்பி மட்டும்தான் இருக்கோம் கடவுளேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில தாலி கட்டுறது மொத நாள் நைட்டு ஃபுல்லா உட்காந்து சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டே இருக்காங்க மல்லி. எப்படியாச்சும் ஏதோ ஒரு வழி பண்ணி இந்த கல்யாணம் நடக்காம பண்ணிடு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சுறாங்க. மல்லியை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆம், தான் புருஷனை இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சும் எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க பாருங்க. அந்த வலி ரொம்பவே கொடுமையானது. அந்த வழியை தான் இப்ப நம்ம மல்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நிறையவே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தான் எதுவுமே இல்ல. ஒரு பூ மட்டும் விழுது. மல்லிக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. நீ என்னை கைவிட மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனமே போயிட்டு சுத்தமா தூங்கல. மறுநாள் காலையில எல்லாருமே கிளம்பிட்டாங்க. விஜயும் கிளம்பிட்டாங்க. ரேணுகா ஜிகு 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 ஜிகுன்னு சும்மாவே அந்த சுடர் ஜிகு ஜிகுன்னு கிளம்புவா. கல்யாணம்னா சும்மாவா? நல்லா பல்ல 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 பல்லன்னு கிளம்பிட்டு மல்லியை பயங்கரமா வெறுப்பேத்துட்டா. பயங்கரமா வெறுப்பேத்திட்டு மணமேடையில இப்போ போய் உட்காந்துருக்காங்க. வெண்பா மூஞ்சி சுத்தமா விடியவே இல்ல. பேசவும் இல்ல விஜய் கிட்ட. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி கட்டுற போற நேரம். அப்படியே சுடர் மனசுக்குள்ள, ஆகா இதுக்கு மேல நம்மள யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இவன் நம்ம கழுத்துல தாலி கட்டிட்டானா போதும். இந்த சொத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் அதிபதி அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு, உடனே போயிட்டு விஜய் கிட்ட சொல்றேன் அந்த மாரி. விஜய் நீங்க தாலி கட்டும்போது என் நெத்தியில மட்டும் ஒரே ஒரு முத்த குடுங்க விஜய் அப்படின்ற மாரி சொல்றா. இது மல்லிக்காக. விஜயால என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. சரி ரேணுகா, இதான் உன் ஆசைனா நான் கண்டிப்பா அத நிறைவேத்திடுறேன் அப்படின்ற மாரி விஜயும் சொல்லிட்டாரு. உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா ரொம்ப மன உளைச்சல்ல இருந்துட்டு இருக்கா. அதாவது மல்லி ரொம்பவே. கெட்டி மேலலாம் கொட்டியாச்சு. தாலியெல்லாம் கட்ட போற நேரத்துல தாலிய எடுத்துட்டு மல்லிய முகத்த பார்த்து சொல்றாரு விஜய். "என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் சூழ்நிலை கைதியா போயிட்டேன். என்ன மன்னிச்சிரு மல்லி" அப்படின்னு சொல்லிட்டு தாலிய கொண்டுட்டே வந்துக்கிட்டே இருக்கும்போது, "நிறுத்துங்க" அப்படின்ற மாரி ஒரு குரல். படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாரி நிறுத்துங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம மல்லி "ஏன்? எதுக்கு? என்னாச்சு?" அப்படின்ற மாரி சொல்லவுமே, யாருன்னு பார்த்தா போலீஸு. போலீஸ பார்த்தோன்னே சுடருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. சும்மாவே அவளுக்கு போலீஸ் பேர சொன்னாலே ஆகாது. இதில வேற இவ இப்படி பண்ணதுனால, அவளுக்கு என்ன பண்றது, போறது, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல. ஃபுல்லா டோட்டல் ஃப்ளாப் ஆயி அப்படியே அமைதியாவே இருக்கா. அப்பதான் மல்லி நெறைய யோசிக்கிறா. என்ன ஆனாலும் சரி, பார்த்துக்கலாம். இதுக்கு மேல இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி
ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ தான் வந்து மல்லி சொல்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாத்துக்குமே வந்து இதை இப்படியே விட்டு வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லவும் விஜய் கேட்குறாங்க, ஏன் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இவ ஒரு அக்யூஸ்டு, இவ வந்து இவளை நாங்கள் கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்யூஸ்டா? கைது பண்ண வந்திருக்கீங்களா சார்? இவங்க என் ஒய்ஃபு, நீங்கள் தேவையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து போங்க சார், நீங்கள் ஏன் சார் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாகவே கேட்குறாங்க, நல்லாவே கேட்குறாங்க. விஜய்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவங்க உங்கள் ஒய்ஃபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இவ ஒரு சரியான ஃப்ராடு, உங்களை ஏமாற்றிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலே எதனா ஒன்று சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மல்லி வந்து நிறைய யோசிக்கிறாங்க, என்னடா இது, இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஏன் வந்துட்டு இங்கே இருக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவுமே மல்லிக்கு கிளியராகவே புரிய வருது. எவ்வளோ பிரச்சனை வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. கடவுளே, நீ மட்டும் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, எத்தனை ஜென்மம் ஆனாலும் என்ன ஆனாலும் இந்த நன்றி கடனை நான் கண்டிப்பாக வந்து திரும்ப செலுத்துகிறேன். எனக்கு எல்லாமே நீ தானே, நான் கூட நினச்சேன் என்னை கைவிட்டுருவீங்களோன்னு, ஆனால் என்னை கையெல்லாம் விடலை அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல, என்னடா இது இவ்வளோ நடந்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி அவங்க பல விஷயத்த வந்து நிறையவே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கே, நம்ம தானே ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வர்றாங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சுத்தமாக தெரியலங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கும், ஆனால் வந்து இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து கஷ்டம் தானேங்க. அதை தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் சுத்தமாக தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வரான்னு சொல்லிட்டு தெரிஞ்சே அவங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.